மேம் ஹைப்பர் டென்ஷனா என்னென்னு சிம்பிளாக சொல்லுங்கள் மேம். ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது மேம் மோஸ்ட் ஆஃப் பிபி பேஷண்ட்ஸ்னு பார்த்தோன்னா சால்ட் இன்டேக்கை தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அப்போ சால்ட் தான் கல்ப்ரிட்டா? ஜென்ரலாக எல்லாருமே சொல்கிறது பிபி ஜாஸ்தியாக இருந்தால் சால்ட். ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். வேறு எந்த ஆர்கன்ஸ்லாம் இது அஃபெக்ட் பண்ணுது மேம்? ஹைப்பர் டென்ஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்க இந்த கண்டிஷன்ஸை நார்மல் ஆக்க முடியுமா மேம்? இப்போ நம்ம மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது. ஹைப்பர் டென்ஷனுக்கு நேச்சுரோபதி மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா யோகா. Welcome to Dr. Aishwarya's Wellness Code, where we decode your health naturally. I'm Dr. Swati. Here's another episode where we simplify health and help you understand what your body is really trying to tell you. நம்ம பர்ஃபெக்டாக ஹெல்த்தியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு ரொட்டீன் ஹெல்த் செக்கப் போகிறப்போ டாக்டர் உங்கள் பிபி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்களா? இதுக்கு நம்ம காமனாக சொல்கிற ஆன்சர் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஃபைன். அப்படி ஒருத்தங்களா நீங்கள்? இந்த எபிசோட் உங்களுக்காக தான். ஹாய் மேம். ஹாய் மேம். ஹைப்பர் டென்ஷனா என்னென்னு சிம்பிளாக சொல்லுங்கள் மேம். ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம பிளட் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். ஃபஸ்ட்டு பிளட் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட் வெசலில் வந்து பிளட் ஃப்ளோ ஆகுது இல்லையா? ஸோ அந்த பிளட்டு அந்த வெசல்ஸோட வாலில் வந்து கொடுக்குற ப்ரெஷர் தான் நம்ம பிளட் ப்ரெஷராக மெஷர் பண்ணுவோம். ஸோ இதில் ரெண்டு இருக்குது. இப்போ நீங்கள் ரெகுலராக பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 120/80 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 120 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய ஹார்ட் ஃபுல்லாக கண்ட்ராக்ட் ஆகும்பொழுது எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது, அந்த பிளட் எந்த ஃபோர்ஸில் வருது, அது எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது அப்படிங்கிறது சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். கீழே இருக்கிற அந்த 80 வந்து டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். உங்கள் ஹார்ட் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகும்பொழுது அப்போ எந்த அளவுக்கு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளட் வெசல் இருக்கு இல்லையா, அந்த ரத்த நாளத்தோட எலாஸ்டிசிட்டியை குறைக்குது. எந்த அளவுக்கு அதனால ப்ரெஷரை வந்து அடாப்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் குறிக்குது. ஜென்ரலாக அந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட நார்மல் வேல்யூ 120/80 இருக்கணும். மோஸ்ட்லி விமென்க்கு பார்த்தோம்னா 110/70 தான் இருக்கும், எஸ்பெஷலி அரவுண்ட் த டைம் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன். இது பர்ஃபெக்ட்லி நார்மல். இதுவே ஒரு 40-50 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து 130/90 நார்மலான பிபி தான். ஸோ இட் இன்க்ரீசஸ் வித் ஏஜ். இதை எப்போ நம்ம ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா 140/90க்கு மேலே இருக்கணும். இதே இன்னும் சீரியஸான கேசஸில் பார்த்தீங்கன்னா 180/120 இருக்கும். அந்த கண்டிஷன் வந்து இட் இஸ் கால்ட் மெலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன். பிளட் ப்ரெஷரில் இன்னும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து சிஸ்டாலிக்கை விட டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் தான் வந்து இம்பார்ட்டன்ட். சிஸ்டாலிக் கூட ஒரு 140-150 இருந்தால் கூட இது மேனேஜபிளாக இருக்கும். பட் டயஸ்டாலிக் வந்து 100க்கு மேலே போகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. மோஸ்ட் ஆஃப் த ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்ஸ் வந்துட்டு எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாமல் இருக்காங்க. இதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வார்னிங் சைன்ஸ் ஏதாவது இருக்கா மேம்? ஜென்ரலாக ஹைப்பர் டென்ஷனுக்கு சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா டிசீனஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை ஹெட்ஏக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை தவிர நம்மளுக்கு பெருசாக வேறு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷங்கள் கூட ஹைப்பர் டென்ஷன் எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லாமல் நம்மளுக்கு அண்டர்லைங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுக்கு ஒரே வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங் நம்ம பண்ணிக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். மேம் மோஸ்ட் ஆஃப் பிபி பேஷண்ட்ஸ்னு பார்த்தோன்னா சால்ட் இன்டேக்கை தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அப்போ சால்ட் தான் கல்ப்ரிட்டா? அண்ட் நார்மல் சால்ட்டை விட பிங்க் சால்ட் வந்துட்டு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்னு சஜஸ்ட் பண்ணுறாங்களே, அது ஒரு குட்டான ஆப்ஷனா? ஜென்ரலாக எல்லாருமே சொல்கிறது பிபி ஜாஸ்தியாக இருந்தால் சால்ட் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சால்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ என்ன காஸ் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட இன்டர்வென்ஷனும் மாறும். சப்போஸ் இப்போ சோடியம் ரிட்டென்ஷன் தான் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் சால்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும், பிபி குறையும். பட் இதுவே உங்களுக்கு பிளட் வெசலில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வந்து லிப்பிட் டெபாசிஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்கள் சால்ட் குறைக்கிறது மூலிமா பெரிய வித்தியாசம் வந்து உங்களுக்கு இருக்காது. சால்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், நாட் த என்டையர் பிக்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சால்ட்டுக்கு பிங்க் சால்ட் எடுத்துக்கோங்க இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் த சேம். அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயமே தவிர இட் டசன்ட் மேக் மச் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ். சால்ட் ஆர் பிங்க் சால்ட் எல்லாத்தையுமே நீங்கள் மாட்ரேஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் யுவர் ஹார்ட் ஹெல்த். முன்னாடிலாம் ஹைப்பர் டென்ஷன் பார்த்தோன்னா 50-60 இயர்ஸ் ப்ளஸ் மேலே தான் வரும். பட் இப்போலாம் வந்துட்டு 35+ க்ராஸ் ஆனாலே வந்துட்டு ஈஸியாக ஹைப்பர் டென்ஷனுக்கு அஃபெக்ட் ஆகிடுறாங்க. அது ஏன் மேம்? இதுக்கு மிகப்பெரிய ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைல் தான். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, நம்மளுடைய ஸ்லீப் குவாலிட்டி, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், இது எல்லாமே பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம நிறைய அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இது மூலிமா உங்களுக்கு நிறைய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸ்லீப்பும் வித் த ரைசிங் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும், நீங்கள் வந்து லேட் நைட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பாடி வந்து டேமேஜ் ஆகும், எஸ்பெஷலி யுவர் பிளட் வெசல்ஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு
பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம என்டியூர் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் தான். முன்னாடிலாம் இந்த அளவுக்கு யாரும் வந்து ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்ணதில்லை. மேபி பிஸ்னஸ் பீப்புள் அந்த மாதிரி இது வந்து ஒரு டிசீஸ் ஆஃப் த ரிச்சாக இருந்தது. பட் இப்போ ரொம்ப காமனாக இருக்கிறதுக்கு வந்து வி ஆர் அடாப்டிங் தேர் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸ்ட்ரெஸ்ஸு எல்லா சின்ன விஷயங்களுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணுற விதம், நம்ம கோப்பிங் பண்ணுற ஒரு மெக்கானிசம், இதெல்லாம் ரொம்ப அன்ஹெல்தியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லணுன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கும், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இமீடியட்லி வி ரிசவுட் அவுட் டு ஏதாவது பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், இல்லை ஒரு ஹோல் பார் ஆஃப் சாக்லேட் சாப்பிடணும், இல்லை வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும். இந்த மாதிரியான கோப்பிங் மெக்கானிசம்ஸ்குள்ளே நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடியும் அதுக்கான சேஞ்சஸ் வந்து அண்டர்கோ பண்ணும். எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்குது, ப்ரொலாங்டு சிட்டிங். நீங்கள் என்ன தான் ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் த ரெஸ்ட் ஆஃப் த 10-12 hours if you are going to sit at one place, it's going to affect your heart health அப்படின்னு நான் சொல்லணும். இந்த எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்லுலார் ஏஜிங்கை வந்து ஜாஸ்தி பண்ணிடும். உங்களுடைய ஆக்சுவல் ஏஜ் ஒரு 30 to 35 தான் இருக்கும். பட் உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 years ஆல்ரெடி ஆகிருக்கும். இதுதான் மெயினான ரீசன் வை இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் லைக் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், இல்லை ஹார்ட் அட்டாக்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப ஏர்லியாக வர்றதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறப்போ நம்ம பாடியில் என்ன நடக்குது அண்ட் இது நம்ம ஹார்ட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுது மேம்? ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு சிம்டம், இட்ஸ் நாட் அ டிசீஸ் as such. மச் பிகர் இஷ்யூ உடம்புல இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன், ஒரு மெஷராக தான் நம்ம வந்து ஹைப்பர் டென்ஷனை பார்க்கணும். ஹைப்பர் டென்ஷன் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட இன்னர் லேயர் அது வந்து எண்டோத்தீலியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்டோத்தீலியம் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய பிளட் வெசலோட அந்த கான்ட்ராக்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்ட்ராக்டிலிட்டி அப்படிங்கிறது பிளட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புஷ் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம். இது வந்து அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த பிளட் வெசல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். இன்டர்ன் அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக ஃபீல் ஆகும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ரெண்டாவது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட பிளட் வெசல்ஸ் வந்து ஸ்டிஃபன் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது ரொம்ப டைட்டாக ஆக ஆரம்பிச்சிடும். மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேக் டெபாசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த லிப்பிட்ஸ், ஃபேட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஜென்ரலாக ஃபேட் கொழுப்புன்னு சொல்லுவோம். இந்த லிப்பிட் வந்து என்ன ஆகும்னா நம்மளுடைய பிளட் வெசலில் வந்து அங்கங்கே படிய ஆரம்பிக்கும். இப்படி படிய ஆரம்பிச்சதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுடைய பிளட் வெசல் நேரோ டவுன் ஆகும். ஒரு நல்லா அகலமான ஒரு பைப்பில் உள்ள வந்து ஏதாவது டஸ்ட்டோ இல்லை வந்து செடியோ இல்லை துருப்பிடிச்சோ இந்த மாதிரி ஏதாவது பில்டப் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பைப்போட அந்த உள்ளே இருக்கிற அந்த கேப் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளட் வந்து இன்னும் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணணும், புஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணணும். ஸோ அது மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து ஹை பிபி இருக்கும். ஸோ இந்த பிளட் ப்ரெஷரை ஜென்ரலாக இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், நம்ம வேகமாக எங்கேயாவது போயிட்டு வந்தோன்னா ஜாஸ்தி ஆகும், ஏதாவது விளையாடிட்டு வந்தோன்னா ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் டெம்பரரியாக ரைஸ் ஆகிறது உண்டு. இதை பேக் டு ரெகுலர் ரீடிங்ஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம பாடியில் சில மெக்கானிசம்ஸ் இருக்குது. லைக் பேரோ ரிசெப்டார் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஜென்ரலாகவே நம்மள பிளட் வெசல்ஸ்லேயே இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய இந்த சேஞ்சஸை இந்த பேரோ ரிசெப்டார்ஸ் வந்து ட்ராக் பண்ணிடும். ஸோ உடனே அதை ரியாக்ஷனும் கொடுத்து அந்த பிளட் ப்ரெஷரை நார்மலுக்கு கொண்டு வந்துடும். இது ஒன் ஆஃப் த மெக்கானிசம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னியில் ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது. அதுவுமே இந்த மாதிரி பிளட் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய சேஞ்சஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். மூணாவது நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு. இது மெயினாக பார்த்தோம்னா நம்ம எண்டோத்தீலியம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பிளட் வெசலோட இன்னர் வால், இதில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது வந்து நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மெக்கானிசம்ஸும் ஃபெயில் ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட் ப்ரெஷர் வந்து it stays on the higher side. Multiple reasons and multiple mechanisms பார்த்தோம் இல்லையா, இது எது அஃபெக்ட் ஆகிருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மெடிகேஷன்ஸ் கொடுத்து உங்களுடைய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இட் ஹேப்பன்ஸ் இன் யோர் பாடி. ஹார்ட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம பிளட் வெசல்ஸில் இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கா. சப்போஸ் உங்களுடைய பிளட் வெசலில் இந்த லிப்பிட் டெபாசிஷன் அப்படின்னு சொல்கிறோம், இது ஹார்ட்டில் நடக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா அத்திரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெபாசிஷன் ஜாஸ்தி ஆக 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 இட் வில் லீட் டு ஹார்ட் அட்டாக். ஹார்ட்டோட மசில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு ப்ராப்பராக பிளட் ஃப்ளோ போகல அப்படின்னும் போது உங்களுக்கு இஸ்கிமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் டெவலப் ஆகும், கார்டியாக் ஃபெயிலியருக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். வேறு எந்த ஆர்கன்ஸ்லாம் இது அஃபெக்ட் பண்ணுது மேம்? ஹைப்பர் டென்ஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஹார்ட் அஃபெக்ட் ஆகும். இந்த செகண்ட் மோஸ்ட் ரிஸ்கியர் ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா பிரெயின். ப்ராப்பராக பிளட் ஃப்ளோ இல்லை அப்படின்னா பிரெயின் வந்து இட் கேன் டாலரேட் ஒன்லி அப் டு 4-5 minutes வித்தவுட் ஆக்சிஜன். அது கட் ஆகும் பொழுது யூ கேன் கோ இன் டு ஸ்ட்ரோக் இல்லை வந்து கோமா, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து நம்ம போகலாம். லாங் டேர்ம் ஹைப்பர் டென்ஷன் இது வந்து காம்ப்ளிகேட்டட் கேஸ். லாங் டேர்மாக
ஹைப்பர் டென்ஷனால் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க, மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தோன்னா ரொம்ப சட்டில் லெவலில் நம்மளுடைய மெமரி, காக்னிஷன், திங்கிங் இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். பிரெயினோட ஃபங்க்ஷன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டீட்டோரியேட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு மெயினான ஆர்கன் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா கிட்னி. ப்ராப்பர் பிளட் ஃப்ளோ இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவுமே வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு கண்டிஷன். ஸோ அது அக்யூட் ரீனல் ஃபெயிலியராக இருக்கட்டும் இல்லை க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர் இஸ் மோர் காமன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஆர்கன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஐஸில் இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தே ஆர் வெரி சென்சிட்டிவ் டு இந்த பிளட் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ்க்கு. சில பேருக்கு பார்த்தோன்னா பிளட் விஷன் இருக்கும், சில பேருக்கு வந்து ரெட் ஐஸ் இருக்கும், அந்த கண் வந்து எப்பவுமே அவங்களுக்கு ரெட்டாகவே இருக்கும். சில பேருக்கு இன்னும் காம்ப்ளிகேட்டட் கேஸில் பார்த்தோன்னா விஷன் லாஸே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொரு ஆர்கன் அப்படின்னு பார்த்தோன்னா லங்ஸு, ஜென்ரல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். இது கூடவே சேர்ந்து சப்போஸ் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பிளட் ஃப்ளோவை அஃபெக்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு பல்மனரி ஹைப்பர் டென்ஷனும் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஆர்கன்ஸ் தட் வில் பி அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹைப்பர் டென்ஷன். மேம், இப்போ ஒரு சில பேருக்கு நம்ம பார்த்தோன்னா வீட்டில் பிபி செக் பண்ணுறப்ப நார்மலாக இருக்கும் அவங்க வேல்யூ. இதே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோன்னா பிபி ரைஸ் ஆகி இருக்கும். இது ஏன் மேம்? இதுக்கு பேர் வந்து ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். சில பேருக்கு பார்த்தோன்னா டாக்டரை விசிட் பண்ண போகிறோம், டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ, ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆங்ஸைட்டி டெவலப் ஆகும். அது டெம்ப்ரரியாக அவங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி பண்ணி காமிக்கும். தட் இஸ் வை அவங்க வீட்டில் எத்தனை தடவை பார்த்தாலும் நார்மல் லெவல்ஸில் இருக்கும். த மொமெண்ட் தே ஸ்டெப் இன் டு த ஹாஸ்பிட்டல் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 டைம்ஸ் பிபி எடுத்து அதோட ஆவரேஜை வந்து நீங்கள் வேல்யூவாக கன்சிடர் பண்ணி நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கலாம். டெய்லியுமே பிபி செக் பண்ணிக்கிறது கரெக்டாக மேம்? நீங்கள் இப்போ தான் ரீசெண்டாக டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் ஒரு மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி அதை மானிட்டர் பண்ணி அந்த மெடிசனோட எஃபெக்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு டெய்லி மானிட்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது பிபி, இருந்தாலும் நான் காலையில் எந்திரிச்சா முதல்ல நான் பிபி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். இன்னும் சில பேர்லாம் பார்த்தோன்னா காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு தடவை பிபி பார்ப்பாங்க, சாப்பிட்ட உடனே பிபி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரானிக்காக பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ சாப்பிட்ட உடனே சில பேருக்கு பிபி ஏறும். ஏன்னா வந்து அந்த பிளட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மாறும் அக்கார்டிங் டு டைஜஷன். அப்போ சில பேருக்கு வந்து சாப்பிட்டோன்னே ஏறும், சில பேருக்கு சாப்பிட்டோன்னே கம்மியாகும். அதே மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தாலும் அதுவும் டெம்பரரியாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து டெம்பரரியாக நம்மளோட பிளட் ப்ரெஷரை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ கன்சிடரிங் ஆல் திஸ், ஸோ ரெகுலராக டெய்லியுமே பிபி செக் பண்ணி அதோட அப்சஸ்டாக இருக்கிறத விட இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு கெட் இட் செக் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் அ வீக். ஸோ அந்த மாதிரி நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டோம்னாலே இது போதுமானது. இது எப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வெயிங் ஸ்கேல் பார்க்குற மாதிரி, வெயிங் ஸ்கேல் பார்க்குறதுனாலையும் சரி, பிபி மானிட்டர் பார்க்குறதுனாலையும் சரி நம்மளுக்கு அது குறைஞ்சிட போகிறதில்ல. அதுக்கான ஸ்டெப்ஸு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட ரிமைண்டர். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கும் ஹைப்பர் டென்ஷனுக்கும் ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்ம டயபெட்டிஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், பிஎம்ஓஎஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். க்ரானிக் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் இது கூடவே சேர்ந்து நம்மளுடைய மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகுது, நம்மளோட ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் ஆகுது, எல்லாமே நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இட் ஹாஸ் எஃபெக்ட் ஆன் யோர் பிளட் வெசல்ஸ் ஆல்சோ. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் சோடியம் ரிட்டென்ஷன் இருக்கும், அதே மாதிரி பிளட் வெசல்ஸில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஸ்டிஃபனிங் ஆஃப் பிளட் வெசல்ஸாக இருக்கலாம், நேரோயிங் டவுன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா சேஞ்சஸையும் அது இன்டியூஸ் பண்ணும். தவிர அது கூட சேர்ந்து செல்லுலார் ஏஜிங்கும் நடக்கிறதுனால, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால எல்லாமே நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்சுலின் மட்டும் அஃபெக்ட் ஆகிறது கிடையாது, அது கூட சேர்ந்து நம்மளுக்கு கார்டிசால் அஃபெக்ட் ஆகும். கார்டிசால் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்மளுக்கு சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அது மூலியமாகவும் பாடி வந்து ஒரு ஃப்ளைட் ஆர் ஃபைட் மோடுக்கு போகும். அப்போ எக்ஸஸ் ஆஃப் பிளட் வந்து நீங்கள் டேஞ்சரில் இருக்கீங்க அப்படின்னும் போது எக்ஸஸ் ஆஃப் பிளட் வந்து புஷ் ஆகும். ஸோ இதுவுமே நம்மளுக்கு ஹைப்பர் டென்ஷன் காஸ் பண்ணுறதுக்கு ரீசனாக இருக்குது. இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டயபெட்டிஸோடு இருப்பாங்க, இல்லைனா ஒபிசிட்டி இருக்கும், கூடவே வந்து ஒரு இலவச இணைப்பாக ஹைப்பர் டென்ஷனும் ஜாயின் ஆகிக்கும். ஸோ இதுலேருந்தே நம்ம பார்த்தோன்னா நம்ம குறைக்க வேண்டியது நம்ம பிளட் சுகர் லெவல்ஸையோ இல்லை வந்து நம்ம பிபியோ மட்டும் கிடையாது, நம்ம அதுக்கு அடியில் இருக்கிற அந்த அண்டர்லைன் காசையும் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஹை பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நேச்சுரலாகவே ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கா மேம்? ஹைப்பர் டென்ஷனுக்கு ஃபுட்டில் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸ் வந்து ஜென்ரலாகவே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு சோடியம் கம்மியாக இருக்கிற ஃபுட்ஸு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பொட்டாசியம் எதுலலாம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்கின் சீட்ஸில் ஜாஸ்தியாக இருக்கும், ஜென்ரலாகவே நட்ஸில் ஜாஸ்தியாக இருக்கும். பனானா இது வந்து ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி டெண்டர் கோகனட் வாட்டர், இளநீர் வந்து நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பேலன்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மெக்கானிசமில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நைட்ரிக் ஆக்சைடு, இதையும் நம்ம டயட் மூலியமாக சப்ளிமெண்ட் பண்ண முடியும். நைட்ரேட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபுட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது எதில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக கீரைகள், எல்லா வகையான கீரைகள்லையுமே நைட்ரேட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, லெட்யூஸு, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்லிக், அதாவது பூண்டு, வெங்காயம், இஞ்சி, மஞ்சள், இந்த மாதிரி ஃபுட்ஸை நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வரலாம். ஓரளவுக்கு ஹெல்த்தி ஃபேட்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து கொழுப்பு ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, பட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். லைக் நீங்கள் உருக்குன நெய் வந்து ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் பர் டே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அவகேடோ எடுத்துக்கலாம். நான்வெஜ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஃபிஷ் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணாமல் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறது மூலிமாவும் உங்களுக்கு அங்கே ஹெல்த்தி ஃபேட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து டயட்டில் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கக்கூடிய சேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷனை நம்மளால் ப்ரிவெண்ட்டும் பண்ண முடியும், மேனேஜும் பண்ண முடியும். நம்மளோட பர்சனாலிட்டி பிளட் ப்ரெஷரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க? கண்டிப்பாக பண்ணும். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு ஆங்ஷியஸான பர்சனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி அட்டாக் வருது அப்படின்னா டெம்பரரியாக உங்களுக்கு அந்த பிளட் ப்ரெஷர் ஸ்பைக் வந்து கண்டிப்பாக இருக்கும். சப்போஸ் இஃப் யூ ஆர் அ வெரி சென்சிட்டிவ் பர்சன், இப்போ யாராவது ஏதாவது சொல்கிறாங்க, அதை நீங்கள் வந்து உடனே யூ டேக் இட் வெரி பர்சனல், யுவர் ரெஸ்பான்ஸ் டு தட் ஈவெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் இருக்க தான் செய்யுது, பட் ஹவு யூ ரெஸ்பாண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்போ லைஃப்பில் ஏதாவது ஒரு ட்ராஜிக் ஈவெண்ட் நடக்குது, இல்லை ஒரு பிரேக்கப் நடக்குது, இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோல் மீறி போகுது அப்படின்னும் போது யூ கேன் எய்தர் அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன், இல்லை அதை கன்ஸ்ட்ரக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். லாஸ்ட் வே டு ரெஸ்பாண்ட் டு திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இஸ் ரியாக்ட், கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த மாதிரியும் நம்ம ரியாக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது இட் ஹேஸ் அ வெரி கிரேட் இம்பேக்ட். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், your body releases excess amount of cortisol. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸை வந்து நல்லாவே ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ ஆப்வியஸ்லி யூ வில் ஹேவ் நேரோயிங் டவுன் ஆஃப் வெசல்ஸ், நம்மளுக்கு வந்து ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னால உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, இல்லை இஃப் யூ ஆர் அ வெரி ஹைப்பர் ஆக்டிவ் பர்சன் அப்படின்னா உங்களுடைய ஸ்லீப் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஏன் ஸ்லீப் அஃபெக்ட் ஆச்சுன்னா உங்களுடைய சர்க்கடியன் ரிதம் அஃபெக்ட் ஆகும் அண்ட் யூ வில் ஆப்வியஸ்லி பி அஃபெக்டட் டு. இன்னும் சில பேர் பார்த்தோன்னா எமோஷன்ஸை வந்து தனக்குள்ளேயே அடக்கி வச்சுப்பாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. இந்த அன்னியன் படத்தில் சொல்கிற மாதிரி தப்பு பண்ணுறவங்கள பார்த்தா துப்பாக்கி எடுத்து சுடணும் போல தோணும், பட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அன்ரிசால்வ்டு இஷ்யூஸ், அந்த ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே வச்சுருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்மளுடைய லிவர் மெரிடியன் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நேச்சுரோபதி அக்யூபங்க்சரில் பார்த்தோன்னா லிவர் மெரிடியன் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த லிவர் எனர்ஜி வந்து மேலே ரைஸ் ஆக ஆக நம்மளுடைய பிபி வந்து அஃபெக்ட் ஆகும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபுட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் இருக்கலாம், இல்லை வந்து ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸும் அகெயின் இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ஸ்ப்ளீன் மெரிடியன். நம்ம ரொம்ப பயப்படுற டைப்பாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்போம், பின்னாடிலேருந்து யாராவது நம்ம பேர் கூப்பிட்டா கூட சில பேர் ஜர்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பயந்த சுபாவமில் இருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுடைய கிட்னி மெரிடியன் எனர்ஜி வந்து டவுன் ஆகிடும். ஸோ கிட்னி அண்ட் ஹார்ட் மெரிடியன் தே ஹேவ் அ ரிலேஷன்ஷிப். கிட்னி மெரிடியன் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் எனர்ஜியும் அதை அஃபெக்ட் பண்ணும். அது மூலிமா நம்மளுக்கு இன்சாம்னியா இருக்கலாம், பிளட் ப்ரெஷர் சேஞ்சஸ் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுடைய பர்சனாலிட்டி இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். தோ மாடர்ன் மெடிசன் படி பார்த்தோன்னா இட் இஸ் ஒன்லி டெம்ப்ரரி. ரொம்ப நாள் இதே மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்க இந்த கண்டிஷன்ஸை நார்மல் ஆக்க முடியுமா மேம்? இப்போ நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது நார்மல் பிபி மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். அகெயின் உங்களோட காஸ் கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. மோஸ்ட் டாக்டர்ஸ் பார்த்தோன்னா இது வந்து லாங் டேர்ம் மெடிகேஷனாக கொடுப்பாங்க. பிகாஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. உங்களுடைய லைஃப் ஸ்டைல், டயட்டு, ஜெனட்டிக்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால லாங் டேர்ம் மெடிகேஷனில் போட்டிருப்பாங்க. இஃப் யூ ஆர் டிட்டர்மைண்ட், நீங்கள் லைஃப் ஸ்டைல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்க அப்படின்னா we can wean off your medication. அதையுமே அப்ரப்டாக தானே பண்ணிக்கக்கூடாது, ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் டேப்பர் டவுன் பண்ணி நம்மளால் அந்த மெடிகேஷனை வீன் ஆஃப் பண்ண முடியும். ஹைப்பர் டென்ஷனுக்கு நேச்சுரோபதி மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா யோகாவில் முக்கியமாக நான் கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீதிங் அண்ட் பிராணாயமா தான். இதில் வந்து நீங்கள் பாக்ஸ் ப்ரீதிங் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பிராமரி பிராணாயமா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். உஜ்ஜை பிராணாயமா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 3 பிராணாயமாவை நீங்கள்
தே ஆர் எவிடன்ஸ் பேஸ்ட். இதை நீங்கள் ப்ராப்பராக டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ வில் சி அமேசிங் ரிசல்ட்ஸ். அடுத்து பார்த்தோன்னா நம்ம ஹைட்ரோதெரப்பி பார்த்தோம் அப்படின்னா இமீடியட் ரிலீஃப். இப்போ வந்து ஒரு ஹெட்ஏக் இருக்குது, ஒரு டிசீனஸ் இருக்குது, பிபி ஷூட்டப் ஆகிடுச்சு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இமீடியட்டாக அதை கீழே கொண்டு வரணும் அப்படின்னா யூ கேன் ட்ரை ஐஸ் மசாஜ். கழுத்துக்கும் இல்லை ஹோல் பேக்குக்குமே நம்ம வந்து ஐஸ் மசாஜ் கொடுக்கலாம். ஹாட் ஃபுட் பாத் நம்ம ட்ரை பண்ணலாம். இது ஆனால் வந்து இட் இஸ் கான்ட்ராஇண்டிகேட்டட் ஃபார் பீப்புள் வித் டயபெட்டிஸ். ஸ்பெசிஃபிக்காக வந்து பெரிஃபரல் நியூரோபதி இருந்ததுன்னா நம்ம அதை கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து வந்து நம்ம நியூட்ரல் ஸ்பைனல் ஸ்ப்ரே கொடுக்கலாம். இது பண்ணுறது மூலிமா நம்மளுடைய பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அதுவுமே நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் சன்லைட் எக்ஸ்போஷர். நம்ம ஆல்ரெடி நைட்ரிக் ஆக்சைடுன்னு பேசியிருந்தோம் இல்லையா. சன்லைட்டில் டெய்லி மார்னிங் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறது மூலிமா ஸ்கின்லேருந்து நம்மளுக்கு நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவுமே நம்மளுக்கு பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாக்கிங் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா 30 minutes டெய்லி நீங்கள் வாக்கிங் போனீங்க அப்படின்னாலே உங்கள் பிளட் வெசல்ஸ் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகி உங்களுடைய பிபி வந்து கம்மியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அக்யூபங்க்சர் இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். இப்போ நம்ம லிவர் மெரிடியனாக இருக்கட்டும், கிட்னி மெரிடியனாக இருக்கட்டும், காசு பொறுத்து நம்ம பாயிண்ட் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். அக்யூபங்க்சர் போடுறது மூலிமா நம்மளுடைய ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம் ஸ்டிமுலேட் ஆகும். நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷன் எண்டோத்தீலியமில் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். இது மூலிமா அந்த பேலன்ஸ் க்ரியேட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ்னால ஹை பிபி இருக்குது அப்படிங்கிறவங்க யூ கேன் ட்ரை ஃபார் அ ரிலாக்ஸிங் மசாஜ். அது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹெட் மசாஜாக இருக்கலாம், இல்லை ஒரு பேக் மசாஜாக இருக்கலாம். வாட் எவர் ரிலாக்ஸஸ் you can obviously take it. ஸோ அது கூட சேர்ந்து நம்ம அரோமா ஆயில்ஸும் ட்ரை பண்ணலாம். லைக் யூ கேன் ட்ரை லாவெண்டர், பெப்பர்மெண்ட், இந்த மாதிரி ஆயில்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஹைப்பர் டென்ஷன் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. Small daily habits repeated over years often have a bigger impacts than occasional unhealthy choices. So right habits choose பண்ணோம், ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின டவுட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன் பர்சன் கன்சல்டேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். Thank you.